கிட்டத்தட்ட ஒரு 18,000 போஸ்கோ சட்டம் அது வந்து இன்னைக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது அப்படியே அமுக்கி வச்சிருக்காங்க. எதுவுமே பெருசா நியூஸ்ல வர விடாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற ஆளும் கட்சி திமுகவின் இந்த திராவிட மாடல் என்ற பெயரில் லா அண்ட் ஆர்டர் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. இன்னைக்கு வந்து ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க இருக்கிறவங்களுக்கே எனக்கு தெரிஞ்சு கன்னிமொழி அக்காக்கே அங்க வந்து சேஃப்டி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ அந்த பாலியல் ரீதியாக வன்கொடுமை செஞ்ச ஒரு அந்த ஞானசேகரும் அவர் வந்து ஹேபிச்சுவல் அஃபெண்டராக இருந்திருக்காரு. பாதிக்கப்பட்ட பெண் வந்து சொல்றாங்க, ஒரு சார் பேர் சொல்றாங்க, சார்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சார் யார்? அதுவும் நீங்க வந்து இந்த ஞானசேகர் என்பவர் அவர் மட்டும் இது பண்ணலை, அவர் கூட யாரோ இருக்காங்க, இன்னொரு குற்றவாளி இருக்காங்க, அது இன்னும் வெளியில வரல. இன்னைக்கு முதலமைச்சர் வந்து அவர் தான் இந்த தமிழ்நாட்டை வந்து ஆட்சி செய்யறாரானா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அவர் கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்றது மாதிரி தான் எனக்கு தெரியுது. தமிழ் மண் நேயர்களுக்கு வணக்கம். என்ற நேர்காணல் சிறப்பு விருந்தினர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில மகளிர் அணி துணை செயலாளர் காயத்ரி ரகுராம் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகம் அங்கே பயின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது. வழக்கு பதியப்பட்டு சம்மந்தப்பட்டவர் கைது செய்யப்பட்டிருக்கார். போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறீங்க. அதிமுக தரப்புலையும் பாஜக தரப்புலையும் போராட்டம் நடக்குது. போராட்டம் செய்பவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது செய்யப்பட்டதா தகவல் வந்திருக்குது. இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? இந்த கைது நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த 3 ஆண்டு கால ஆட்சியை பற்றி நம்ம பேச வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 18,000 போஸ்கோ சட்டம் அது வந்து இன்னைக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது தான். அது அப்படியே அமுக்கி வச்சிருக்காங்க. எதுவுமே பெருசா நியூஸ்ல வர விடாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற ஆளும் கட்சி திமுக அப்படின்ற திமுகவின் இந்த திராவிட மாடல் என்ற பெயரில் வேறு திராவிடத்தை கொள்கையை வந்து கடைபிடிக்காத ஒரு மாடல் அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டு கால ஆட்சி திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சரானதுக்கு அப்புறம் வந்து இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து நம்ம என்சிசின்ற ஒரு போலியான முகத்தில் வந்து நம்ம என்ன நடந்ததுன்னு நம்ம கண்கூடாத நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வெடிச்சிட்டு வந்துட்டே இருந்தது. அதுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடும் கண்டனம் தெரிவித்து அதுக்கு போராட்டமும் நாங்கள் செஞ்சோம். இதுக்கப்புறமும் எந்த ஒரு பெண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து நம்ம வந்து இது பண்ணாங்க. அதையும் திசை திருப்பி அன்னைக்கு வந்து மகனும் சரி தந்தையும் சரி என்சிசி முகாத்தில் அந்த போலியான அந்த நபர் பாலியல் வன்கொடுமை செஞ்ச ஒரு நபர் வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி, அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கல்லூரி அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும். அதாவது நம்ம டாப்பர்ஸ் தான் வந்து அங்கே போய் வந்து படிப்பாங்க. அதுவும் நம்மளோட தமிழ்நாடு டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு அங்கேருந்து தான் நிறைய பேர் வெளியில் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள் எல்லாம் அங்கே தான் படிக்கிறாங்க. இன்னைக்கு அங்கே நடந்த ஒரு சம்பவம் வந்து ரொம்ப அதிர்ச்சி. என்னன்னா ஒரு சிசிடிவி கேமரா கூட வந்து வேலை செய்யலை அப்படின்ற அளவுக்கு வந்து வச்சுருக்காங்க. அதாவது யூனிவர்சிட்டி, எல்லா காலேஜஸ், அப்போது எவ்வளோ தரம் இல்லை, தரமே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு வந்து கவர்மெண்ட்டும் லா அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு இருக்குது அப்படின்றதான் சொல்லுவேன் நான். லா அண்ட் ஆர்டர் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு மிக மோசமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் அந்த பாலியல் ரீதியாக பாலியல் வன்கொடுமை செய்த ஒரு நபர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இல்ல அமைச்சர் ரகுபதி வந்து திமுகக்கு எங்களுக்கு அவருக்கும் தொடர்பு இல்லைங்கிற. ஆனா வந்து அதுதான் நான் சொல்றேன், பேசிக்கா வந்து நீங்க தொடர்புல இருக்காங்களா இல்லையா, எங்களோட நிர்வாகியா இல்லையா அப்படின்றது கிடையாது. ஆனா அந்த போட்டோஸ் வெளியில வந்திருக்கு. இவர் எத்தனை மினிஸ்டர்ஸோட வந்து ஒரு மினிஸ்டருக்கு பக்கத்துல போயிட்டு போட்டோ எடுக்கணும்னா அது அப்படி சுலபம் கிடையாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் அந்த க்ளோஸ் சர்க்கிளில் நீங்கள் அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள், அதில் வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள், இல்லைன்னா வந்து ரைட் ஹேண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்ட்டு இருக்கவங்க தான் வந்து ஒரு க்ளோஸ் சர்க்கிளில் போய் அங்கே போய் நிற்க முடியும். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்து நிற்க முடியும். ரெண்டாவது அந்த எல்லாருக்கூடையும்
திரு உதயநிதி துணை முதலமைச்சர் கூடயும் வந்து இது பண்ணியிருக்காங்க. இது வந்து பேக்ரவுண்ட் செக்ன்றது வந்து இல்லவே இல்லை திமுகல அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். பேக்ரவுண்ட் செக்கிங்னு கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக் அவங்கள எடுத்துக்கோங்க. ஜாஃபர் சாதிக் வந்து அவரோட பேக்ரவுண்ட் செக்கு இத்தனைக்கும் இவங்க 2 பேருமே இப்போ அந்த பாலியல் ரீதியாக வன்கொடுமை செஞ்ச ஒரு அந்த ஞானசேகரும் அவர் வந்து ஹேபிச்சுவல் அஃபெண்டராக இருந்திருக்கார். அவருக்கு ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து பெண்கள் விஷயத்துல வந்து இந்த மாதிரி செஞ்சு அவங்க வந்து வெயிலில் வெளில வந்திருக்காங்க அப்படின்றது தான். யார் எடுக்கிறாங்க இவங்களை வெளில? இல்லை அதில் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அவர் மேலே 2011 ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு தொடர்ந்து வழக்கு பதியப்பட்டிருக்குது. அன்றைய அதிமுக ஆட்சியில் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருந்தா இன்னைக்கு இந்த சம்பவம் நடைபெற்று இருக்காருங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தண்டனை கொடுத்திருந்தாலுமே வெளியில எடுக்கிறது யார் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி. ஓகேங்களா? வெளியிலே எடுத்தது மட்டும் இல்லாம நீங்க பக்கத்துல நிக்க வச்சு போஸ்ட் கொடுத்துருக்கீங்க. அந்த இதுக்கு ஏற்கனவே வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. அன்பில் மகேஷ் கிட்ட கேட்கும்போது கூட ஒரு நாளைக்கு வந்து ஒரு அமைச்சரை வந்து ஒரு 200 பேர் பார்ப்பாங்க. எல்லாத்தையும் நாங்கள் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. தப்பு பண்ணால் நடவடிக்கை எடுக்கிறோம். அந்த பேக்ரவுண்ட் செக் பண்ணாததுனால தான் இப்போ வந்து அவர் சொன்ன குறிப்பிட்ட ஒரு வார்த்தை, இந்த மாதிரி ஒரு சார் வந்து உங்களை வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒத்துழைக்கலைன்னா அவங்கள வந்து நீக்கிடுவாங்க, கல்லூரியிலேருந்து நீக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யூனிவர்சிட்டிலேருந்து பல்கலைக்கழகத்தில் நீங்கள் இருக்க மாட்டீங்க, நீங்கள் படிக்க மாட்டீங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு 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 பயத்தை உண்டாக்கி ஒரு 40 நிமிஷம் நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பயத்தை உண்டாக்கி இது பண்ணியிருக்கீங்க. இதுக்கெல்லாம் வந்து உதவுறது எதுன்னு சொல்லிங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸ். ஒரு போலீஸ் வந்து பிடிச்சா கூட பார்த்தீங்களா, நான் யார், எனக்கு யார் தெரியுமா? நம்ம சமீபத்தில் ஒரு ஒரு பீச்சில், மெரினா பீச்சில் ஒரு விஷயம் பார்த்தோம். அவர் வந்து ஃபோட்டோவே காட்டாமல் எனக்கு வந்து உதயநிதி தெரியும் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வித் ஃபோட்டோவோட நீங்கள் காட்டும்போது அப்போ என்ன ஆகும்னா இது வந்து ஒரு பாலியல் ரீதியாகவோ எனி கிரைம் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கீங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். ஜாஃபர் சாதிக் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா வந்து அது வந்து நிர்வாகியே நீங்கள் முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கீங்க நீங்கள். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் செக் நீங்கள் யாருக்கு தான் பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே இருக்கிறவங்களுக்கே எனக்கு தெரிஞ்சு கன்னிமொழி அக்காக்கே அங்கே வந்து சேஃப்டி இல்லைன்னு தான் நான் சொல்வேன். இது ரொம்ப சீரியஸ் சார்ஜ். சாரி, கனிமொழி அவர்களுக்கே வந்து சேஃப்டி இல்லைன்னு சொல்றது கண்டிப்பா நான் சொல்லுவேன். இங்கே இருக்கிற பெண்கள் எடுத்துக்கோங்க, சாதாரண பெண்கள், எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லை. அவங்களுக்கு வந்து படிச்சாதான் அவங்களுக்கு முன்னேற்றம், படிச்சாதான் அவங்களுக்கு அதிகாரம் அப்படின்ற ஒரு நிலைமையில நம்ம இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த போட்டோ, நான் எனக்கு வந்து உதயநிதி அவர்களை தெரியும், இல்ல மா சுப்பிரமணியம் அவர்களை தெரியும் அப்படின்ற போட்டோ காட்டி கொண்டு இருக்கிற ஒரு நபர் வந்து இன்னைக்கு அவரு எப்படி இந்த பேரை வந்து தவறாக பயன்படுத்தி எப்படி அங்க காலேஜுக்குள்ள போறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஆர் அவுட் சைடர், நீங்க அங்க ஸ்டூடெண்ட் கூட கிடையாது. அப்போ அங்க இருக்கிற செக்யூரிட்டி என்ன ஆச்சு? ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில சிண்டிகேட், அதாவது ஒரு ஆலோசனை செய்யக்கூடிய ஒருத்தரை நியமிக்க கூடிய ஒரு நபர் வந்து யாருன்னா நீங்க வந்து உதயநிதி அவர்களை நீங்க வந்து ஒரு பொசிஷன்ல கொடுத்துருக்கீங்க. அந்த பொசிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து அங்க செக்யூரிட்டி இல்லை அப்படின்னும் போது நான் இங்க யாரை கேள்வி கேட்போம்? கண்டிப்பா வந்து உதயநிதி அவர்களை தான் நம்ம கேள்வி கேட்போம். இல்ல அவருடைய பதவிக்காலம் 3 ஆண்டுகள் சொல்றாங்க. செப்டம்பர்ல அது இருக்கா இல்லையா ஏதாவது ஒரு விஷயம், அதுக்கான ஒரு முடிவு எதுவுமே வரல. சோ இந்த சிண்டிகேட்ன்ற ஒரு விஷயம் வந்து நீங்க உங்க பேரு உங்களோட பொசிஷனை ஸ்ட்ராங் படுத்துறதுக்காக நீங்க வந்து பொசிஷன் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா அதுக்கான வேலைகள் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? அங்க வந்து இப்போ அந்த குற்றவாளி இப்போ வந்து பாதிக்கப்பட்ட பெண் வந்து சொல்றாங்க, ஒரு சார் பேர் சொல்றாங்க, சார்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சார் யார்? அதுவும் நீங்க வந்து இந்த ஞானசேகர் என்பவர் அவர் மட்டும் இது பண்ணலை, அவர் கூட யாரோ இருக்காங்க, இன்னொரு குற்றவாளி இருக்காங்க, அது இன்னும் வெளியில வரல. ஆனா காவல்துறை இப்ப வரைக்கும் வந்து அந்த ஒரு நபர் தான் செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயமா தானே கொண்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு நபர் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தெரியும். முதல்ல அவங்களோட சேஃப்டியை பார்க்காம நீங்க வந்து அவங்களோட அட்ரஸ் எல்லாத்தையுமே நீங்க பேரு எல்லாமே கொடுத்துட்டீங்க பப்ளிக்கு. ஸோ இந்த அளவுக்கு அலட்சிய போக்குல நீங்க வந்து அப்போ இது காவல்துறை வந்து அதுக்கு வந்து அந்த பெண்ணுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ இல்லையோ அந்த ஞானசேகருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு தான் நம்மளுக்கு பார்க்க முடியுது அப்படின்றது தான் நான் சொல்வேன். நான் அது மட்டும் இல்லை, டைரக்டா அந்த காலேஜுக்குள்ள போறாங்கன்னா ஒரு ஐடென்டிட்டி இல்லாம நீங்க ஒருத்தரை எப்படி நீங்க உள்ள அனுப்ப முடியும்? இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அண்டர் ஏஜ் 19, ஓகேங்களா, 19. அவங்களுக்கு அப்போ அந்த மாதிரி ஒரு சேஃப்டி எங்க கிடைக்கும்?
நம்ம அப்போ இந்த இந்த மாதிரி ஒரு பெரிய காலேஜுக்கே நடக்குதுன்னா அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண காலேஜோ இது ஒரு கிராம சைட்ல எங்க இருக்கிற வேலை காலேஜுக்கும் எங்க என்ன ஒரு சேஃப்டி இருக்கும்? இந்த வழக்கில் வந்து இப்போ வந்து சம்மந்தப்பட்ட புகார் கொடுக்கப்பட்டு அடுத்த சில மணி நேரங்களில் 24 மணி நேரத்தில் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இப்போ நீதிமன்ற காவல்லையும் வைக்கப்பட்டிருக்கார். அவர் அடிபட்டிருக்குது. தொடர்ந்து நடக்குதுங்க. அதான் நான் சொல்றேன், தொடர்ந்து இந்த விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. 18,000 அதான் நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே நான் சொன்ன விஷயம் வந்து 18,000க்கு மேல வந்து இன்னைக்கு போஸ்கோ சட்டம் வந்து 3 ஆண்டு காலத்துல மட்டும்தான், அதுவும் திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் இத்தனை விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. பல விஷயங்கள் வெளியில பேசப்படுறது இல்ல, வெளியில பேச முடியறது இல்ல, பேசினா அவங்கள முடக்குறாங்க. இப்போ சிம்பிளா நான் ஒண்ணு சொல்றேன். இன்னைக்கு காலையில ஜெயக்குமார் அவர்கள் வந்து அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. நான் ஏன் வீட்டு விட்டு வெளியில போகணும்னா பந்தபஸ்து எனக்கு இந்த ரோட்டு கார்னர்லயும் இருக்காங்க, அந்த ரோட்டு கார்னர்லயும் இருக்காங்க, நம்ம போக விடாம பண்றாங்க. ஒரு ஜனநாயக ரீதியாக நம்ம யாருக்காக குரல் கொடுக்கிறோம்? ஒரு பெண், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இது போல இன்னொரு பெண்ணுக்கு நடக்கக்கூடாதுன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நம்ம குரல் கொடுக்கிறோம். ஆனா இத வந்து ஒரு தனிப்பட்ட சம்பவம், இத வந்து தனிப்பட்ட சம்பவம். அந்த பெண்ணு இங்க தமிழ்நாட்டுல வாழக்கூடிய ஒரு உயிர். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் இருக்காங்க, நம்மளுக்கு பாதுகாக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு உயிருக்கு நம்ம தான் பாதுகாக்க கொடுக்கணும். அதுக்கு வந்து நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு போராட்டம் வந்து எடுத்து நடத்துறாங்கன்னா யாருக்காக பண்றாங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக பண்ணல, அந்த பெண்ணுக்காக பண்றாங்க. அந்த பெண் இது மாதிரி இன்னொரு குற்றம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி பண்றாங்க. நீங்க இந்த மாதிரி ஆட்களை பக்கத்துல நெருங்க விடாதீங்க. திமுக பேரை வந்து திமுக பக்கத்துலயே நீங்க அமைச்சர் பக்கத்துலயும் துணை முதல்வர் பக்கத்துலயும் நிக்க வச்சு நீங்க போட்டோ கொடுக்குறீங்கன்னா அப்போ நீங்க பேக்ரவுண்ட் செக் பண்ணி தான் ஆகணும். இல்லை, இது கட்சி சார்புடைய ஆட்கள் நிறைய இடத்துல இருக்காங்க. இப்போ அண்மையில் வந்து தாவேக்கால ஒருத்தர் கைது செய்யப்பட்டார். ராமேஸ்வரத்தில் வந்து அதிமுக நிர்வாகி. கண்டிப்பாக அதுதான் நம்ம எல்லா கட்சியும், நான் இன்க்ளூடிங் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நம்ம எல்லா கட்சியிலையும் சேர்த்து நான் சொல்றேன். நான் பேக்ரவுண்ட் செக் கண்டிப்பா பண்ணணும் நம்ம. ஏன்னா நாளைக்கு எனக்கு வந்து இந்த கட்சிக்கு நான் வந்து உறுப்பினர்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்கோ, நான் வந்து இந்த கட்சிக்கு ஒரு ஆதரவாளர்னு ஒரு காரணத்துக்காகவோ அவங்களை ஈஸியா வந்து நீங்க வந்து ஒரு போலீஸ் கிட்ட போயிட்டு நீங்க வந்து திசை திருப்பி எனக்கு வந்து உங்களுக்கு சாதகமா வந்து கேஸை மாத்திக்க கூடாது. யார் குற்றம் செய்யறாங்களோ அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். நீங்க வந்து இமீடியட்டா அரெஸ்ட் பண்ணீங்க. இப்ப அந்த கேள்வி வந்து அடுத்தது அந்த சார் யார், அந்த சார் யார்? ஸோ எனக்கு வந்து நான் கேட்பேன், சிண்டிகேட்டா நீங்க அறிவிக்கப்பட்ட திரு உதயநிதி அவர்கள் அந்த சார் யாருன்றது நீங்க சொல்ல வேணும். அந்த சார் வந்து அந்த காலேஜுக்குள்ள இருக்காங்களா, அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்காங்களா, இல்ல வெளியில இருக்காங்களா, யாருக்கு அந்த பெண்ணால இந்த மிரட்டல் வந்தது அப்படின்றது வந்து திரு உதயநிதி அவர்கள் இந்த சிண்டிகேட்னு சும்மா பொசிஷன் வாங்கி வச்சுக்கிட்டா போறாது. அதுக்கான வேலைகளை அவங்க செய்யணும். என்ன வேலை செஞ்சிருக்காங்க? ஒரு வேலையும் செய்யல. அதான் சொல்ல, ஒரு சிசிடிவி கேமரான்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு காலேஜுக்குள்ள ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள அது ரொம்ப முக்கியம். ஆனால் தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் குற்றம் நடக்கும் இடங்கள்லாம் சிசிடிவி வேலை செய்யல அப்படிங்கிறது அண்மை காலங்களில். அதுதான் நான் சொல்றேன், இது வந்து ஒரு எப்படியாவது எஸ்கேப் ஆகலாம். எஸ்கேப் ரூட் தான் வந்து இந்த திமுக ஆட்சி, இந்த அலட்சிய போக்கான ஆட்சி வந்து ஒருத்தரை காப்பாற்றணும். அது குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த திமுக இருக்கே தவிர பாதிக்கப்பட்டவங்களுக்காக இது வரைக்கும் எதுவுமே அவங்க செஞ்சது கிடையாது அப்படின்றது தான் நான் சொல்வேன். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட வந்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்காரு. அதில் வந்து இந்தியாவில் எங்கெல்லாம் பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு, அங்கே அந்த அரசு எப்படி கையாண்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அதிமுகவில் பொள்ளாச்சி சம்பவத்தை வந்து குற்றவாளிகளை தப்பிக்க விட்டாங்க, நாங்கள் அப்படிலாம் பண்ணல, ஆக்ஷன் எடுக்கிறோம், ஆனாலும் இதை பயன்படுத்தி சிபிஐ கிட்ட இருக்கு. அது ஆக்ஷன் எடுக்க வேண்டியது வந்து நாங்கள் யாரும் வேண்டாம் ஆக்ஷன் எடுக்காதீங்கன்னு யாரும் சொல்றது கிடையாது. ஓகேங்களா? நீங்க வந்து கள்ளக்குறிச்சி விஷயத்திலையும் கூட வந்து நீங்க வந்து சிபிஐக்கு போக விடாம நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சிபிஐ விசாரணை இருக்கக்கூடாதுன்னு நீங்க வந்து இருக்கீங்க. நாங்க ஆக்ஷன் நீங்க எடுக்கிறதுக்கு நீங்க சிபிஐ கிட்ட கொடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும். நாங்க யாரும் வேண்டான்னு சொல்ல போறது இல்லை. தவறு செய்தவங்க தவறு தான். அந்த குற்றம் செய்தவங்கள் நிரூபிக்கப்பட்டாச்சுன்னா அது அவங்களோட தவறு தான். யாரா இருந்தாலும் அவங்க ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு விஷயம்தான். அவங்க அந்த தண்டனையை அவங்க பெறணும். ஓகேங்களா? நீங்க உடனே இந்த ஒரு குற்றத்தை மறைக்கிறதுக்கு நீங்க வந்து
ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குற்றம், அதுக்கு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குற்றம், அதை வச்சு நம்ம பேச முடியாது. இன்னைக்கு என்ன நடக்குது அது வச்சுதான் நம்ம வந்து குறிப்பா வந்து அதுல ரகுபதி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹத்ராஸ்ல அந்த பாலியல் வன்கொடுமை நடக்கும்போது செய்தி சேகரிக்க போன கேரளாவை சேர்ந்த செய்தியாளர் 2 வருஷம் ஜெயிலில் வச்சிருந்தாங்க. இங்கே அப்படியே நடக்குது. ஆனால் அந்த பாலியல் வழக்கில் அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணல, நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. அந்த மாதிரி மற்ற அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா எடப்பாடியார் அவர்கள், மாண்புமிகு ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது எத்தனை போராட்டம் திமுக செஞ்சது. இது வரைக்கும் அவங்க வந்து ஜனநாயக ரீதியாக டிஸ்டர்பே பண்ணல. ஓகே, உங்களோட அப்போசிஷனோட பார்ட்டியோட குரல் வந்து ரொம்ப முக்கியம். அவங்க கிரிட்டிசிசம் எங்களுக்கு முக்கியம். அவங்க பண்ணட்டும். அவங்க யாருக்காக பண்றாங்க? மக்களுக்காக தானே பண்றாங்கன்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. சில போராட்டம் எல்லாம் 100 நாள் போயிருக்கு. ஆனா நீங்க வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பெண்ணுக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீங்க போராட்டம் பண்ணக்கூடாது, நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம், இங்க இருந்து வீட்டை விட்டு நான் வெளியில போகக்கூடிய கூட முடியாது. அத்தனை போலீஸ், கிட்டத்தட்ட 1000 கணக்குல போலீஸ் போட்டிருக்காங்க. நாங்க வந்து கெடுதல் பண்றதுக்காக வந்திருக்கோம். நம்ம வாய்ஸ் கொடுக்கறோம்னா அது ஜனநாயக ரீதியாக அவங்க அக்செப்ட் பண்ணணும். அந்த அக்செப்டன்ஸ் கூட கிடையாது அவங்களுக்கு. இல்லை, இந்த கவர்மெண்ட்ல வந்து இப்போ அதிமுக இந்த வாட்டி போராட்டம் பண்ணிருக்காங்க. ஆனால் அதிமுக இது வரைக்கும் போராடவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அப்படி பார்க்கும் பொழுது வந்து பெருசா போராட்டம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது இப்போன்னு இல்லை, அந்த என்சிசி டைம்ல கூட அந்த வல்வர் கோட்டத்தில் நானே அந்த போராட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன். அந்த போராட்டத்தில் நம்ம பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் எச்சரிக்கையும் கொடுத்தோம். மீண்டும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து இது வந்து வேற விதமாக நாங்கள் போராட்டம் செய்வோம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் அது எச்சரிக்கை கொடுத்தோம். ஆனால் திருப்பியும் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்குன்னா, அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டியில் துணை முதல்வருக்கு அங்கே ஒரு பொசிஷன் இருந்திருக்கு அப்படின்ற ஒரு இதில் இருக்கும்போது இவ்வளோ அலட்சியமாக நீங்க வந்து பண்றாங்க. அந்த சார் யாருன்றது சொல்றதுக்கு கூட நீங்க தயக்கத்துல இருக்கீங்களே, அப்ப என்ன அர்த்தம்? இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அண்மையில வந்து அண்ணா நகர்ல ஒரு சிறுமி பாதிக்கப்பட்ட பொழுது இதே மாதிரி சிபிஐ வழக்கு போகும்போது சிபிஐ வேணாம்னு சொன்னாங்க. அப்படிங்க பாலியல் வழக்குல பிரச்சனை வரும்பொழுது எல்லாமே வந்து காவல்துறை அது வேற மாதிரி கையாளுறாங்களோ அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அரசுங்கிறத தாண்டி காவல்துறை தனியா செயல்படுது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லப்படுது. இல்ல அரசு அவர் கடியில தான், முதல்வர் கடியில தான் வந்து இந்த லா அண்ட் ஆர்டர் வருது. ஓகேங்களா? அப்போ யாரை காப்பாத்துறாங்கன்னு தெரியல. இங்க அதான் நான் சொல்றேன், திமுக வந்து குற்றவாளிகளை மட்டுமே காப்பாற்றக்கூடிய ஒரு ஆட்சியாக தான் இங்க இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நீங்க தலை விரிச்சு ஆடுது குற்றங்கள், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இப்படிதான் வந்து இந்த தமிழ்நாட்டில் முழுக்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்து கொண்டு இருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எப்படி மக்கள் தைரியமாக இருக்க முடியும்? நீங்க 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 10,000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டாச்சுன்னா இல்லை. இல்ல மற்ற மாநிலங்களோட இங்க குற்றம் குறைவா இருக்கு, பெண்களுக்கு ஓரளவுக்கு பாதுகாப்பு குற்றம் இருக்கக்கூடாது, குறைவா இருக்குன்றது வந்து அது வந்து நம்ம இது சொல்ல முடியாது. நான் மற்ற மாநிலங்களை பத்தியே நான் பேசல, நான் நம்ம மாநிலத்தை பத்தி பேசுறோம். மற்ற மாநிலங்கள்ல இது நடக்குது, இது உலகம் பூரா நடக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா தமிழ்நாட்டுல ஏன் நடக்குதுன்னு தான் நான் கேட்கிறேன். ஏன் நடக்க விடுறீங்க? ஏன் அலோவ் பண்றீங்க? இவ்வளவு இருந்தது இல்லையே, இவ்வளவு நடந்தது இல்லையே இதுக்கு முன்னாடி. ஒரு 3 ஆண்டு காலத்துல 18,000 போஸ்கோ சட்டம் இன்னைக்கு ஜாஸ்தி ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நடக்குது. அதான் நீங்களே சொல்றீங்க, போலீஸ் வந்து குற்றவாளிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு நடவடிக்கையாக தான் இருக்கு. தஞ்சாவூர்லேயும் நடந்துச்சு சமீபத்தில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த குற்றவாளியை வந்து நீங்கள் வந்து அவங்கள காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களே தவிர அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக நீங்கள் என்ன குரல் கொடுக்குறீங்க? இப்போ அதிமுக சார்பில் போராட்டம் கன்னிமொழி அக்கா வந்து குரல் கொடுத்தாங்க. அப்போ கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. கண்டனம் எப்போ தெரிவிச்சாங்க? இன்னைக்கு காலையில். மனசு பதறுது அப்படின்னு சொல்றாங்க, இன்னைக்கு காலையில் சொல்றாங்க. நடந்தது நேத்திக்கு நைட் 23ஆம் தேதி. அப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க எவ்வளவு லேட்டா நீங்க ரியலைஸ் பண்றீங்க. அப்போ உங்களுக்கே அங்க ஃப்ரீடம் இல்லைன்னு தான் நான் சொல்வேன். வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு, பெண்களுக்காக நீங்க வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு உங்களுக்கு ஃப்ரீடம் இல்லைன்றது தான் நான் சொல்வேன். நான் கேட்பாங்களா? அவங்க போய் கேட்பாங்களா? நீங்க தானே சிண்டிகேட்டா இருக்கீங்க திரு உதயநிதி அவர்களே, அங்க அந்த சார் யாருன்றது கேட்பாங்களா கன்னிமொழி அக்கா அப்படின்றது தான் நான் கேட்பேன். நான் சிண்டிகேட் அப்படிங்கனாலே ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு உதயநிதி மட்டுமே காரணமா வந்து இல்லையே, விசாரிக்க கூடிய ஒரு பொசிஷன் இருக்காங்கல்ல.
விசாரணை செய்யக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. அப்ப என்ன விசாரிச்சிருக்காங்க? அப்போ ஒரு சிசிடிவி கேமரா அங்க வந்து கரெக்டா இருக்கா இல்லையான்றது கூட அவங்க கையில இருக்குல்ல. அப்ப இருக்கும்போது நீங்க வந்து எப்படி நீங்க வந்து ஒரு அலட்சிய போக்குல நம்ம இருக்க முடியும்? ஒரு ஒரு பதிலே இல்ல, எந்த இதுக்கும் பதிலே கொடுக்காம இருக்காங்க அவங்க. இப்போ இந்த வழக்கில் அந்த ஞானசேகரன் கைது செய்யப்பட்டிருக்கார். வழக்கு விசாரணை நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. பாதிக்கப்பட்ட அந்த மாணவி வந்து அந்த இன்னொரு ஒருத்தர் சுட்டி காட்டுறாங்க, அது யாரும் விசாரிக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் போயிருக்கு. அடுத்த கட்டமாக இதில் அரசு என்ன செய்யணும் அப்படின்னு அதிமுக தரப்புல தான் நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இது வந்து இன்னைக்கு நடந்த ஒரு கொடுமை, வேற எந்த பெண்ணுக்கும் இது நடக்கக்கூடாது. அதுக்கு லா அண்ட் ஆர்டர் பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்கணும். ஆனா அந்த லா அண்ட் ஆர்டர் வந்து இன்னைக்கு முதலமைச்சர் வந்து அவர் தான் இந்த தமிழ்நாட்டை வந்து ஆட்சி செய்கிறாரானா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு, சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவர் கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்றது மாதிரி தான் எனக்கு தெரியுது. இது அது வருத்தமா இருக்கு. இல்லை, அது வந்து ஒரு சீரியஸ் சார்ஜ். முதலமைச்சர் கண்ட்ரோலில் ஒரு ஸ்டேட்டே இல்லை, அதுதான் நான் சொல்றேன். அப்படிதான் அவங்களோட கட்சிக்குள்ளேயே அவங்க பேசிக்கிறாங்க. அவங்க அடியில் ஒர்க் பண்ணக்கூடிய அதிகாரிகள் வந்து அவங்க தான் இன்னும் பவர்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்றது தான் அவங்க கட்சிக்குள்ள பேசக்கூடிய ஒரு விஷயம். இது நான் எடுத்து வைக்கிற குற்றச்சாட்டு கிடையாது. ஓகேங்களா? இது மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்காங்க. மக்கள் ஒரு நல்ல புரிதலோட இருக்காங்க. இன்னைக்கு திமுக ஆட்சியால் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றது ஒரு ஒரு உண்மையான ஒரு விஷயம். இந்த ஏர் ஷோ நடந்ததா இருக்கட்டும், ஓகேங்களா? நீங்க வந்து ஹாப்பி ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்குறீங்க. ஒரு போய் படிக்கிற குழந்தைங்களுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். அதுதான் நான் கேட்பேன். இதுவரை எங்களோட இணைந்து கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.